கியூட் தேர்வு முடிவுகள் வெளியான பிறகு தற்பொழுது கவுன்சிலிங் மற்றும் அட்மிஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் செயல்முறைகள் என்பது மிக வேகமாக நடைபெற்று வருகின்றது. பல மாணவர்கள் இன்னும் ஒரு பெரிய தவறை செய்து கொண்டிருக்கின்றார்கள். கியூட் ரிசல்ட் வந்த பிறகு பல்கலைக்கழகங்கள் தானாகவே சீட் கொடுத்து விடும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால் ஒவ்வொரு பல்கலைக்கழகத்துக்கும் தனித்தனியாக ரிஜிஸ்ட்ரேஷன் செய்ய வேண்டியது கட்டாயம். இந்த ரிஜிஸ்ட்ரேஷனை நீங்கள் தவறவிட்டால் நீங்கள் நல்ல மதிப்பெண்கள் எடுத்திருந்தாலும் அட்மிஷன் கிடைக்காமல் போகக்கூடிய அபாயம் என்பது இருக்கின்றது. அதனால்தான் இந்த வீடியோ என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. இன்று இந்த வீடியோவில் தற்பொழுது ரிஜிஸ்ட்ரேஷன் தொடங்கி இருக்கக்கூடிய அனைத்து பல்கலைக்கழகங்களினுடைய பட்டியலை பற்றியும் அங்கு வழங்கக்கூடிய பெஸ்ட் கோர்சஸ்கள் மற்றும் ரிஜிஸ்ட்ரேஷன் செய்ய வேண்டிய கடைசி தேதி, எந்த லிங்கில் ரிஜிஸ்ட்ரேஷன் செய்ய வேண்டும், மேலும் ரிஜிஸ்ட்ரேஷன் செய்வதற்கு முன் செய்ய வேண்டிய 7 முக்கிய விஷயங்கள் பற்றி இந்த வீடியோவில் மிக எளிமையாக பார்க்க இருக்கிறது. தற்பொழுது ரிஜிஸ்ட்ரேஷன் தொடங்கி இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் பல்கலைக்கழகங்கள் எவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி, இந்தியாவின் மிகவும் புகழ்பெற்ற சென்ட்ரல் யூனிவர்சிட்டிகளில் ஒன்று. JNU என்றாலே ரிசர்ச், ஹியூமனிட்டிக்ஸ் மற்றும் சோசியல் சயின்ஸ் ஆகிய துறைகளில் மிக பெரிய பெயர் பெற்ற ஒரு பல்கலைக்கழகம். இந்த பல்கலைக்கழகத்தில் பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ்ல ஹானர்ஸ் படிப்புகளை படிப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. விண்ணப்பிப்பதற்கான இறுதி நாள் 22 ஜூலை. பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி தமிழக மாணவர்கள் அதிகம் விரும்பும் ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி. குறைந்த கட்டணம், நல்ல கேம்பஸ், பிளேஸ்மெண்ட் வாய்ப்புகள் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம். இந்த பல்கலைக்கழகத்தில் பிடெக், இன்டகிரேட்டட் பிடெக் MBA, BSc மற்றும் BCom போன்ற கோர்சஸ்கள் படிப்பதற்கான வாய்ப்பு என்பதும் இருக்கின்றது. விண்ணப்பிக்க இறுதி நாள் 20th ஜூலை. சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் பஞ்சாப் பார்மசி மற்றும் இன்ஜினியரிங் விரும்பும் மாணவர்களுக்கான ஒரு சிறந்த வாய்ப்பு. இந்த பல்கலைக்கழகத்தில் BPharm, பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ், BBA ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் டூரிசம் போன்ற கோர்சஸ்கள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. 17th ஜூலை விண்ணப்பிப்பதற்கான இறுதி நாள். சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் ஆந்திர பிரதேஷ் புதிய சென்ட்ரல் யூனிவர்சிட்டி என்றாலும் வேகமாக வளர்ந்து வருகின்றது. இங்கு பிடெக்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், BA, BSc ஹானர்ஸ் படிப்புகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. 25th ஜூலை என்பது இறுதி நாளாக இருக்கின்றது. சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் குஜராத் ரிசர்ச் மற்றும் லிபரல் ஆர்ட்ஸ் துறைகளில் மிக சிறந்த பல்கலைக்கழகம். 4 வருட BA ஹானர்ஸ் ரிசர்ச் படிப்புகள் படிப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. 20 ஜூலை என்பது விண்ணப்பிப்பதற்கான இறுதி நாள். சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் ஒடிசா அக்ரிகல்ச்சர் மற்றும் டெய்ரி டெக்னாலஜி படிக்க விரும்பக்கூடிய மாணவர்களுக்கு அருமையான ஒரு வாய்ப்பு. இந்த பல்கலைக்கழகத்தில் டெய்ரி டெக்னாலஜி, BSc அக்ரிகல்ச்சர் போன்ற கோர்சஸ்கள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. கடைசி நாள் 20th ஜூலை. சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் ஜார்க்கண்ட் இன்ஜினியரிங் படிப்பில் ஆர்வமுள்ள மாணவர்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான பல்கலைக்கழகம். பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் சிவில் இன்ஜினியரிங் கோர்சஸ்கள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. 25th ஜூலை என்பது விண்ணப்பிப்பதற்கான இறுதி நாள். சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் சவுத் பீகார் லா மற்றும் அக்ரிகல்ச்சர் இரண்டுக்கும் நல்ல வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம். இன்டகிரேட்டட் BSc MSc கோர்ஸும் அதனோடு BA LLB மற்றும் அக்ரிகல்ச்சர் கோர்சஸ்கள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. 16th ஜூலை இந்த கல்லூரிக்காக விண்ணப்பிப்பதற்கான இறுதி நாள். இந்திரா காந்தி நேஷனல் ட்ரைபல் யூனிவர்சிட்டி மத்திய இந்தியாவில் சிறந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டியாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த பல்கலைக்கழகத்தில் BPharm, BBA, BA மற்றும் BSc கோர்சஸ் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. 25th ஜூலை இதற்கு விண்ணப்பிப்பதற்கான இறுதி நாள். ராஜீவ் காந்தி யூனிவர்சிட்டி வடகிழக்கு இந்தியாவின் மிக முக்கியமான ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி. ஆந்த்ரோபாலஜி, சோசியாலஜி, சோசியல் ஒர்க் இவைகளில் அண்டர் கிராஜுவேட் படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு என்பதும் இருக்கின்றது. 20 ஜூலை இதற்கு விண்ணப்பிப்பதற்கான இறுதி நாள். குரு கசிதாஸ் விஸ்வவித்யாலயா லா மற்றும் பார்மசி மாணவர்களுக்கான ஒரு சிறந்த வாய்ப்பு. இங்கு BCom LLB, BPharm போன்ற கோர்சஸ் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. 27th இறுதி நாளாக இருக்கின்றது. டாக்டர் BR அம்பேத்கர் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் பெங்களூர் லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் பாணியில் இந்தியாவில் உருவாக்கப்பட்ட மிக உயரிய ஒரு பொருளாதார நிறுவனம். எக்கனாமிக்ஸ் மற்றும் டேட்டா அனலிட்டிக்ஸ் துறையில் இந்தியாவின் முன்னணி கல்வி நிறுவனமாக விளங்கிக் கொண்டிருக்கின்றது. BSc டேட்டா அனலிட்டிக்ஸ், இன்டகிரேட்டட் MSc எக்கனாமிக்ஸ் கோர்சஸ் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. 15th ஜூலை விண்ணப்பிப்பதற்கான இறுதி நாள். இந்திரா காந்தி டெல்லி டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி ஃபார் உமன் பெண்களுக்கு மட்டும் அமைக்கப்பட்ட ஒரு முன்னணி டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி. இன்டகிரேட்டட் BSc MSc கோர்ஸ் படிப்பதற்கான வாய்ப்பு என்பதும் இருக்கின்றது. 26 ஜூலை விண்ணப்பிப்பதற்கான இறுதி நாள். டாக்டர் APJ அப்துல் கலாம் டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி உத்தரப்பிரதேசத்தினுடைய மிகப்பெரிய தொழில்நுட்ப பல்கலைக்கழகம். இங்கு PharmD, BPharm, BTech, பேச்சுலர் ஆஃப் டிசைன் மற்றும் இன்டகிரேட்டட் MBA கோர்சஸ்கள் படிப்பதற்கான வாய்ப்பு மாணவர்களுக்காக இருக்கின்றது. 20 ஜூலை விண்ணப்பிப்பதற்கான இறுதி நாள். நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி, என்டர்பிரனர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஃபுட் டெக்னாலஜி துறையில் இந்தியாவின் முன்னணி நிறுவனமாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. இங்கு பிடெக் ஃபுட் டெக்னாலஜி படிப்போடு சேர்த்து BBA கோர்ஸும் இங்கு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த கல்லூரியில் விண்ணப்பிப்பதற்கான இறுதி நாள் 25 ஜூலை. ராஜீவ் காந்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பெட்ரோலியம் டெக்னாலஜி எனர்ஜி செக்டர் மற்றும் பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரிக்கு பெயர் பெற்ற ஒரு முன்னணி நிறுவனம். இங்கு BBA படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு மாணவர்களுக்காக இருக்கின்றது. விண்ணப்பிப்பதற்கான இறுதி நாள் 17th ஜூலை. இந்த வரிசையில இங்கிலீஷ் அண்ட் ஃபாரின் லாங்குவேஜ் யூனிவர்சிட்டி வெளிநாட்டு மொழிகளை கற்று சர்வதேச அளவில் வேலை வாய்ப்பை பெற விரும்பும் மாணவர்களினுடைய சொர்க்கமாக விளங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த கல்லூரியில BA ஹானர்ஸ் இங்கிலீஷ், பிரெஞ்சு, ஜெர்மன், ஸ்பானிஷ் மற்றும் ஜப்பானீஸ் போன்ற மொழிகள் கற்றுக் கொடுக்க
கொடுக்கப்படுகின்றது. விண்ணப்பிப்பதற்கான இறுதி நாள் 16th ஜூலை. டாக்டர் ஹர்சிங் கவுர் விஸ்வவித்யாலயா சென்ட்ரல் யூனிவர்சிட்டியாக இருப்பதால் நல்ல அகாடமிக் ரெப்யூட்டேஷனை பெற்றிருக்கின்றது. BA, BCom, BPharm மற்றும் BA LLB கோர்சஸ்கள் படிப்பதற்கான வாய்ப்பு இங்கு இருக்கின்றது. 25 ஜூலை என்பது விண்ணப்பிப்பதற்கான இறுதி நாள். சர்தார் பட்டேல் யூனிவர்சிட்டி ஆஃப் போலீஸ் செக்யூரிட்டி அண்ட் கிரிமினல் போலீஸ் செக்யூரிட்டி மற்றும் கிரிமினல் ஜஸ்டிஸ் துறையின் இந்தியாவின் தனித்துவமான பல்கலைக்கழகமாக விளங்கி கொண்டிருக்கின்றது. இந்த பல்கலைக்கழகத்துல BA செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட் படிப்பதற்கான வாய்ப்பு கியூட் தேர்வின் மூலம் மாணவர்களுக்கு இருக்கின்றது. விண்ணப்பிப்பதற்கான இறுதி நாள் 30 ஜூலை. சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் கேரளா இன்டர்நேஷனல் ஸ்டடீஸ் மற்றும் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் துறையில் நல்ல வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம். இங்கு BA இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் என்ற ஒரு கோர்ஸும் BCA என்ற கோர்ஸும் படிப்பதற்கான வாய்ப்பு மாணவர்களுக்காக இருக்கின்றது. 17th ஜூலை விண்ணப்பிப்பதற்கான இறுதி நாள். மகாத்மா காந்தி சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இன்ஜினியரிங் மற்றும் ஹையர் ஸ்டடீஸுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகமாக விளங்கி கொண்டிருக்கின்றது. இன்டகிரேட்டட் பிடெக் எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் படிப்பதற்கான வாய்ப்பு இங்கு இருக்கின்றது. 21st ஜூலை என்பது இங்கு விண்ணப்பிப்பதற்கான இறுதி நாளாக இருக்கின்றது. டாக்டர் BR அம்பேத்கர் யூனிவர்சிட்டி டெல்லியில் அமைந்திருக்கக்கூடிய மிகவும் பிரபலமான ஒரு ஸ்டேட் யூனிவர்சிட்டி. இங்கு BA மற்றும் BSc ஹானர்ஸ் படிப்புகள் படிப்பதற்கான வாய்ப்பு என்பதும் இருக்கின்றது. 15th ஜூலை விண்ணப்பிப்பதற்கான இறுதி நாள். டெல்லி டெக்னாலஜிக்கல் யூனிவர்சிட்டி இந்தியாவின் டாப் இன்ஜினியரிங் யூனிவர்சிட்டிஸ்களில் ஒன்று. இங்கு இன்டகிரேட்டட் BSc MSc BBA மற்றும் BA கோர்சஸ்கள் படிப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஃபுட்வேர் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் இன்ஸ்டிடியூட் FDDI ஃபேஷன் மற்றும் ஃபுட்வேர் டிசைன் துறையில் இந்தியாவின் முன்னணி நிறுவனமாக விளங்கி கொண்டிருக்கின்றது. இந்த கல்லூரியில BDES படிப்பை படிப்பதற்கான வாய்ப்பு மாணவர்களுக்காக இருக்கின்றது. எனவே மாணவர்களே, இந்த வாய்ப்பை நீங்கள் தவற விடாதீர்கள். உடனடியாக விண்ணப்பிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இந்த பல்கலைக்கழகங்கள்ல என்னென்ன வகையான பாடப்பிரிவுகள் வழங்கப்படுகின்றது என்பதை எவ்வாறு தெரிந்து கொள்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் குறிப்பிட்ட ஒரு பல்கலைக்கழகத்துக்கு விண்ணப்பிப்பதற்கு முன் அங்கு உங்களுக்கு பிடித்த பாடப்பிரிவு உள்ளதா என்பதை சரிபார்ப்பது மிக மிக அவசியம். அதற்கு எளிய இந்த வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றலாம். முதலில் அதிகாரப்பூர்வ QUT UG 2026 இணையதளத்திற்கு செல்ல வேண்டும். அங்கு முகப்பு பக்கத்தில் உள்ள யூனிவர்சிட்டிஸ் என்ற பகுதியை கிளிக் செய்கின்ற பொழுது மத்திய பல்கலைக்கழகங்கள், மாநில பல்கலைக்கழகங்கள், நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் மற்றும் பிற அரசு நிறுவனங்கள் என தனித்தனியாக பட்டியலிடப்பட்டிருக்கும். அதில் உள்ள சர்ச் பாக்ஸில் நீங்கள் விரும்பும் பல்கலைக்கழகத்தினுடைய பெயரை டைப் செய்கின்ற பொழுது உங்களுக்கான பல்கலைக்கழகத்தின் பெயர் திரையில் தோன்றும். உதாரணத்திற்கு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு என்று டைப் செய்கின்ற பொழுது அந்த தமிழ்நாடு பல்கலைக்கழகத்தினுடைய பெயர் திரையிலே தோன்றும். அதை கிளிக் செய்தால் ஒரு PDF வழிகாட்டி என்பது திறக்கும். அதில் அந்த பல்கலைக்கழகத்தில் வழங்கப்படக்கூடிய அனைத்து பாடப்பிரிவுகளும் தெளிவாக விளக்கப்பட்டிருக்கும். அதை சரிபார்த்து விட்டு உங்கள் விண்ணப்பத்தை நீங்கள் சமர்ப்பிக்கலாம். மேலும் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்வதற்கு முன் இந்த 7 விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் சரிபார்க்க வேண்டும். முதல்ல எலிஜிபிலிட்டி, இரண்டாவது சப்ஜெக்ட் காம்பினேஷன், மூன்றாவது மெரிட் லிஸ்ட் எவ்வாறு தயாரிக்கப்படுகின்றது என்பதை பற்றி, அடுத்து ரிசர்வேஷன் பாலிசி, ஹாஸ்டல் வசதி, பிளேஸ்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதனோடு விண்ணப்பிப்பதற்கான இறுதி நாள், இவற்றை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இதில் ஏதேனும் ஒன்றை கவனிக்காமல் அப்ளை செய்தால் அட்மிஷன் வாய்ப்பு பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு என்பதும் இருக்கின்றது. அதிகப்படியான மாணவர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு யூனிவர்சிட்டிக்கு மட்டும் அப்ளை செய்வது. நீங்கள் 10, 15 அல்லது 20 யூனிவர்சிட்டிஸுக்கு அப்ளை செய்யலாம். இதனால் அட்மிஷன் வாய்ப்பு பல மடங்கு அதிகரிக்கும். மாணவர்களே, கியூட் ரிசல்ட் வந்து விட்டது என்பதாலேயே உங்களுக்கு அட்மிஷன் முடிந்து விட்டது என்று அர்த்தம் அல்ல. இப்போதுதான் உண்மையான அட்மிஷன் ப்ராசஸ் என்பது துவங்குகின்றது. ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்டை தவற விடாதீர்கள். ஒவ்வொரு பல்கலைக்கழகத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தையும் தொடர்ந்து பாருங்கள். இந்த பல்கலைக்கழகங்களுடைய பட்டியல் தேவைப்படுபவர்கள் கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது போன்று தினசரி கியூட் அட்மிஷன் அப்டேட், சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், டெல்லி யூனிவர்சிட்டிஸ், பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டிஸ், ஐகேர், இன்ஜினியரிங், மெடிக்கல், அக்ரிகல்ச்சர், வெட்டினரி மற்றும் கெரியர் கைடன்ஸ் தொடர்பான நம்பகமான தகவல்களை பெற தொடர்ந்து நமது சேனலுடன் இணைந்திருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.